சரவணா அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக ஜோதிட மாமணி சரவணன் சனி பெயர்ச்சி பலன்கள் திருக்கணிதப்படி மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசியில் சகாயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி உள்ளார். மகர ராசிக்கு 3இல் சனி அமர்வதால் சகாய சனி ஆரம்பம். எனவே கடந்த 7.5 ஆண்டுகளாக சனி மகர ராசிக்கு பல தொந்தரவுகளை கொடுத்து வந்தார். ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் உங்கள் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். உங்கள் நெருக்கடிகள், பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். முக்கிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வாழ்க்கையில் இதுவரை என்ன பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறதோ அது இனிமேல் கிடைக்கும். வராத பணம் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெருகும். தனவரவு மேம்படும். புதிய வீடு, இடம் வாங்கும் நிலை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சிதானே? சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக தனுசு ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷப ராசியை பார்ப்பது. இது புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். சில விஷயங்களில் திருப்பங்கள் உருவாகும். சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அதாவது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறதோ அது இனிமேல் கிடைக்கும். வராத பணங்கள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெருகும். மனதில் இருந்த குழப்பங்கள் நிலை நீங்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிதாக சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்ப முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும். உங்களின் துன்பங்கள், துயரங்கள் நீங்கும் காலம் வந்துவிட்டது. பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல் நல பாதிப்புகள் பெரும்பாலும் குறையும். இதுநாள் வரை கஷ்டங்களை ஏற்படுத்திய சனி இனி லாபங்களை தருவார். உயர்ந்தோர்களின் நட்பு கிடைத்து சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதையும் கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க முடியும். ஏற்கனவே வாங்கிய பழைய கடன்களை திருப்பி அடைத்துவிட உங்களால் முடியும். உங்கள் கையில் பணம் புரள ஆரம்பிக்கும். விருந்து, விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல விருப்பம் ஏற்படும். உடன் பிறந்தோரும் அனுசரணையாக இருப்பார்கள். சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய முயற்சிகள் பலிதமாகும். வெளி வட்டாரத்தில் உங்கள் புகழ், செல்வாக்கும் உயரும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை 12ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது அயன சயன ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படியென்றால் இந்த இடத்தில் நமக்கு பலன் எப்படி என்றால், கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்வர். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும். வெளிநாடு சென்று வரும் யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகத்தில் சகஜமான சூழ்நிலை இருக்கும். இந்த சனி பயிற்சி காலத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளின் உங்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவார். புது தொழில் தொடங்கும் யோகம் உண்டு. மேலும் தொழில் தொடங்குவது குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலையும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்களே, என்னதான் நமக்கு அனைத்தும் நல்ல சிறப்பான பலன்களாக இருந்தாலும் பரிகாரம் என்று சிலர் கேட்பது எனக்கு புரிகிறது. அப்படி என்றால் முருகரை மனதார வணங்கி வழிபட சிறப்பான பலன்கள், மேலும் மேலும் நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். ஆகையால் மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தாங்கள் மறந்துவிடக்கூடாது. மகர ராசி அன்பர்களே, லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அனைத்து பதிவுகளும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.